முடியாது. ஹாய் ஹாய் ஹாய். ஆய்க்கா. சரி இன்ட்ரோ குடுறா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்றா. பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. ஏய் யாரோ ஒருத்தர் வரலடா. 4 பேர் தான்டா. ஓகே டன் 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 டன். ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பண்ணு. Good evening, Tarani ma'am. We are excited to have you today for your interview. Your skills and experience are impressive, and we look forward to discussing how you can contribute to our team. Please Yeah, feel okay. contribute to our team to make yourself comfortable and let us know if you need anything before we get started. Yeah, okay, we can start. Yeah, okay, ma'am. Ma'am, could you please tell about yourself? Ma'am? Background noise disturbance இருக்கா? இல்ல மேம் பரவாயில்ல. ஓகே. உங்களை பத்தி சொல்லுங்க மேம். about yourself. About myself கேட்டா my name is Dharni and basically வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் and ஸ்கூலிங் எல்லாமே நாமக்கல்ல தான் பண்ணோம். அண்ட் இன்ஜினியரிங் தான் எடுத்தேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. அங்க வந்து 2015ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீம் வந்து ஓகே, இன்ஜினியரிங் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கும் போது லைக் எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்தோம் அப்படின்ற ஒரு கொஷின் ஃபோர்த் இயர்லயே வந்த போது லைக் அப்புறம் சூஸ் பண்ணதான் வந்து ஹெச்ஆர் ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் சைட் போலாம். இன்ஜினியரிங் வந்து ப்ரோக்ராமிங் ஃபீல்டுல போய் மேனேஜ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஓகே நம்ம மேனேஜ்மெண்ட் சைட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில எம்பிஏ ஜாயின் பண்ணி ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து ஹெச்ஆரா இருக்கேன். ஸ்னைடர் எலக்ட்ரிக்னு ஒரு டாப் எம்என்சில ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல ஒர்க் பண்றது வந்து லைக் ஐ ஃபீல் பிளஸ்ட் அண்ட் அதுதான் என் கெரியர் க்ரோத்துக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்டா இருந்திருக்குன்னு சொல்லுவேன். Okay, ma'am. How did you get this job, ma'am? How did ஃபர்ஸ்ட் வந்து 2020ல 21ல எம்பிஏ முடிச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் தான் ஜாயின் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் வந்து ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஒரு ட்ரெயினியா இருக்கும், நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம் இங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயினியா ஜாயின் பண்ணும்போது ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே இங்க நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு ட்ரெயினியாவே ட்ரீட் பண்ணாங்க. சோ அப்ப வந்துதான் வந்து இல்ல நம்ம வந்து ட்ரெயினியா இருக்கிறது வந்து ரொம்ப லைக் ஃபர்ஸ்டா ட்ரீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயியா மாறணும் அப்படின்றதுக்கு அப்போ ஜாப் சர்ச் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. ஒரு அந்த ஜாப் வாங்குறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஒரு டாப் எம்என்சில பிளேஸ் ஆகுறது அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஹெச்ஆரா இருந்தாலும் சரி, இது நம்ம வந்து இதுல ப்ரோக்ராமிங் ஃபீல்ட்ல போனாலும் சரி, அந்த மாதிரி வந்து லைக் எப்படி கேட்டோம்னா வேகன்சி பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பிகாஸ் டியூ டு கோவிட் வந்து அப்போ வந்து வேகன்சி எல்லாமே ரொம்ப டைட், யாருக்குமே வேலை அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. அப்படி இருந்தப்போ வந்து ஒரு லக்ல கிடைச்ச வேலைன்னு சொல்லலாம் இது. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஓகே மேம், எஸ்என்எஸ்ல படிச்சேன்றீங்க, எங்க சீனியர் நீங்க. நாங்க உங்கள மாதிரி வேலைக்கு வர்றதுக்கு நாங்க என்னென்ன பண்ணணும் சொல்றீங்களா? கொஞ்சம் எங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ்னா எப்படி கொடுப்பீங்க? அட்வைஸ் அப்படின்னா இப்ப எல்லாருமே இன்ஜினியரிங்ல இருக்கீங்க, பட் எல்லாருக்குமே வந்து இன்ஜினியரிங்ல தான் போகணும், 9 to 5 ஜாப் தான் உட்காந்து பாக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ மேபி 12th இருக்கும்போது நீங்க வந்து இன்ஜினியரிங்னு டிசைட் பண்ணி எடுத்திருக்கலாம். இப்போ வந்து நீங்க ப்ரோக்ராமிங் ஃபீல்ட்ல தான் போறீங்களா அப்படின்றது வந்து உங்களுக்கே கூட சில பேருக்கு டவுட் இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் வந்து எதுனாலுமே பிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் இதுதான் நம்ம ஆக போறோம் அப்படின்னு பண்ணி பிக்ஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா எதுவா இருந்தாலுமே ஈஸியா இருக்கும். ப்ரோக்ராமிங் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து எது இப்ப வந்து எது வந்து வேல்யூ ஸ்கோப் அதிகம் அப்படின்னு இது பண்ணிட்டு அந்த ஃபீல்டுல வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ் சொல்றேன், சப்ஜெக்ட் வந்து அது ஒரு சைடு போயிட்டே இருக்கும். இப்ப வேணா ஏஐ தான் வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஏஐ வந்து ரொம்பவே ஒரு
லைக் ஜாப் வேகன்சி எல்லாம் ஈஸியாவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2026 2027 எல்லாம் ஏஐ தான் டாப்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி எது வந்து நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா பிளேஸ் ஆகி நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். மேம் நீங்க இந்த ஒரு ஜாபுக்கு வர்றதுக்கு நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ் மேம் ஃபேஸ் பண்ணீங்க? டிஃபிகல்டிஸ் ஜாபுக்கு வர்றதுக்கு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றது வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் இன்டர்வியூஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃப்ரெஷர் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாவே பார்ப்பாங்க. ஃப்ரெஷருக்கு வந்து அவ்வளவா வந்து லைக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லைக் ரெக்ரூட் பண்றதுக்கே சொல்றேன். சில கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷருக்குனே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃப்ரெஷரை எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஷைன் பண்ண வைக்கிற கம்பெனிஸும் நிறையவே இருக்கு. பட் எம்என்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் தராம எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாவே பார்ப்பாங்க. அப்ப வந்து லைக் இன்டர்வியூக்கு எவ்வளவு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றோமோ இன்டர்வியூஸ் தாண்டி நம்ம வேலைக்கு உள்ள போனதுக்கு அப்புறமும் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஷரா ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணும்போது லைக் அது எம்என்சில ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணோம்னா ஓகே நம்மளுக்கும் வந்து ஈஸியாவே இருக்கும், எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கான இது கிடைக்கும். பட் எம்என்சில பார்க்கும்போது அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க, அந்த லெவலுக்கு யோசிப்பாங்க. லைக் எல்லா பாலிடிக்ஸும் நடக்கும், ப்ரொமோஷன்ஸ் ஹைக் எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும் எந்த ஃபீல்டா இருந்தாலும். ஓகே மேம், சூப்பர். How was the journey in your company, ma'am? Which domain, ma'am? சாரி Which domain, ma'am? Journey. சாரி வாய்ஸ் கிளியராவே இல்ல. தமிழ்ல Which domain, ma'am? How was the journey in your company, ma'am? கம்பெனில இருக்க ஜேர்னி கேக்குறீங்களா? Yes, ma'am. Ma'am, நீங்க நான் என்ன work domain, பண்றது ma'am? வந்து பெங்களூர் கம்பெனி. இட்ஸ் பெங்களூர் லொகேஷன். அது வந்து பேசிக்கலி ஜெர்மன் கம்பெனி. ஜெர்மன் கம்பெனி ஷ்னைடர் எலக்ட்ரிக், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஷ்னைடர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ அங்க வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது எல்லாமே சூப்பரா இருக்கும். லைக் ஃபிளெக்சிபிலிட்டி, லைக் நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ்ல ஜேர்னின்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருந்தாங்க. டீம் மெம்பர்ஸ் ஒரு 7 மெம்பர்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் இருந்தனால ரொம்ப ஃபன்னா ஜாலியா, ஹெச்ஆர்ன்றனால நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணுவோம், நிறைய கிளைண்ட்ஸ் கூட பேசுவோம், நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட பேசுவோம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜேர்னி சூப்பராகவே இருந்துச்சு. Thank you. நீங்க பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அங்க போயிருக்கீங்கன்னு தெரியுது மேம். இப்போ நீங்க அங்க இருக்கும்போது வந்து உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கும்ல மேம். இப்போ நீங்க நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, எதனால அந்த கம்பெனி சூஸ் ஆமா, பண்ணீங்க? வேற நிறைய கம்பெனிஸ் இருக்கும், உங்களுக்கு சாய்ஸ்ல இருந்திருக்கும். கம்பெனி சூஸ் ஸ்பெசிபிக்கா பண்றது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, சர்வீஸ் பேஸ்டு ஒரு கம்பெனில வந்து ப்ராஜெக்ட் வைஸ் போனோம்னா ஓகே, நம்ம வந்து இந்த நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு போறோம் அப்படின்னா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இஸ் பெஸ்ட். அது அந்த மாதிரி இது பண்ணலாம். லைக் ப்ரோக்ராமிங் ஃபீல்டுல போறோம், சர்டன் பீரியட் ஆஃப் அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஓகே. பட் ஹெச்ஆரா போறோம் அப்படின்றப்போ வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி வந்து இன்னுமே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி தான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா தேடும்போது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா ஸ்னைடர் எலக்ட்ரிக் வந்து கிடைச்சது. அதனால வந்து அந்த கம்பெனி சூஸ் பண்ணேன். ஓகே மேம். முன்னாடி நான் இருந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். அங்க வந்து லைக் ஆஸ் ஐ செட் நான் நிறைய கத்துக்கலாம்னு தான் அங்க ஜாயின் பண்ணேன் ஸ்டார்ட் அப்பா இருக்கனால. ஹெச்ஆருக்குன்னு வரும்போது வந்து அங்க பெரிய growth எதுவுமே இல்ல ஸ்டார்ட் அப்ல. இதுவே வந்து நான் டெவலப்மெண்ட் சைட்ல இருந்திருந்தா அங்க growth இருந்திருக்கும். ஸோ அதுதான் இது ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கும் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகே மேம். Ma'am, career goals, ma'am? கரியர் கோல் அப்படின்னு பார்த்தா லைக் ஐடின்றது வந்து என்னோட கோலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐடிக்குள்ள போகணும், 9 to 5 ஜாப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே இல்லை. லைக் எல்லாமே சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் 9 to 5 ஜாப்குள்ளேயே போனேன். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்னோட கெரியர் கோல் அப்படின்னு பார்த்தோம்னா
லைக் ஓகே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கறனால லைக் சிஓக்கு டாப் அடுத்த இது வந்து வைஸ் பிரசிடென்ட் விபி பொசிஷன் இருக்கும், பிரசிடென்ட் பொசிஷன் இருக்கும். ஸோ அதுதான் டாப் கோலாவே இருக்கும். அந்த அந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா போதும். லைக் சிஇஓ கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம். ஒரு டாப் எம்என்சில சிஇஓ கூட கான்டாக்ட் வச்சுக்க முடியும்னா அதை தாண்டி வேற என்ன வேணும்? அது மட்டும்தான். ஓகே மேம். Ma'am, what is your greatest accomplishment? கிரேட்டஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னு எது கேக்குறீங்க? உங்க லைஃப்ல நடந்தது ஏதாவது? இல்ல கொஸ்டின் கிளியரா இல்லையா? லைஃப்ல நடந்த ஏதாவதுன்னா லைக் ஓகே எந்த மேம். மாதிரி இப்போ கேக்குறீங்க? நாங்க எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லேப் ஒரு 1 hour மேல யூஸ் பண்ணாலே எங்களுக்கு தலைவலிக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நீங்க ஆமா, வந்துட்டு இப்போ நீங்க ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்றீங்க, உங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க மேம்? ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுன்றது இந்த ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். லேப்பை வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு மேல பார்க்கவே முடியாது. இன்க்ளூடிங் மீ, எனக்கும் அப்படிதான். ஹாஃப் அன் ஹவருக்கு மேல லேப்டாப் முன்னாடி உட்காரவே முடியாது. நான் வந்து வாக்கிங் தான். லைக் எப்படி ஸ்ட்ரெஸ்ன்னு கிடையாது, சுத்தம் முன்னாடியே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல உட்காரவே கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அப்ப வந்து என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து வேலை செய்யறேன்னா ஒரு வாக் சும்மா புரியுதா? போயிட்டு வந்துட்டு திருப்பி உட்காந்து வேலை செய்வோம். ஒர்க்ல ப்ரெஷர் இருந்தா மட்டும்தான் அதை பண்ணணும் இல்ல. பட் நம்ம வந்து 9 to 5 உட்காரணும் அப்படின்ற போது வந்து அதை அப்பப்ப பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம சும்மா எழுந்திரிச்சு போகும்போது ஆபீஸ்ல 2 பேர்த்த பார்த்து பேசுவோம். சோ அதுவே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். திருப்பி வந்து உட்காந்து வேலை செய்யும் போது நல்லா இருக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம். What are the skills you have gained to join in this job, ma'am? ஸ்கில்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஹெச்ஆர்ன்ற இருக்கும் போது வந்து கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கில் செட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் போக போக வந்து டூல்ஸ், ஹெச்ஆர் யூஸ் பண்ற டூல்ஸ் இதை வந்து உள்ள போய் கத்துக்கிட்ட விஷயம் தான். போறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெஷரா நான் இருந்த போது வெறும் கம்யூனிகேஷனை வச்சு மட்டும்தான் உள்ள போனேன். ஓகே. இப்ப நாங்க ஹெச்ஆர் ஆகணும்னா எங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் தேவைப்படும் மேம்? இப்ப கரண்ட் பொசிஷன்ல சாரி, என்ன தேவைப்படுமோ? இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேஜ்ல நாங்க ஹெச்ஆர் ஆகணும்னா எங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் தேவைப்படும் மேம்? இப்ப இப்ப நெக்ஸ்ட் இருக்க ஃபியூச்சர்ல current நாங்க stateல நீங்க போற வந்து டைம்ல ஹெச்ஆர் ஆகணும் அப்படின்னா ஹெச்ஆர்லயே டிஃப்ரெண்ட் இது இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹெச்ஆர்லயே ஓகே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட், டேலண்ட் அக்விசிஷன் டீம்னு நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கு. சோ ஓகே அதுல வந்து நீங்க வந்து இப்பவே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் எந்த இதுல போக போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் இதுல போறீங்க. ஹெச்ஆர் தான் பேசிக்கலா எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுப்பாங்க. சோ நீங்க ஆமா ஆக்சஸ் கண்ட்ரோல் டீமுக்குள்ள போகணும், மேனேஜ்மெண்ட் டீமுக்குள்ள போகணும் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா சர்டன் டூல்ஸ் இருக்கு. லைக் வந்து இப்ப நீங்க வந்து நீங்களா கம்பெனியை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனில நம்ம பிளேஸ் ஆகணும், இந்த கம்பெனில பிளேஸ் ஆனா நம்மளுக்கு இந்த ஃபீல்டுல growth இருக்கும் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும். 3rd இயர் 4th இயர் போகும்போதுதான் நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ வந்து லைக் அதுக்கு தேவையான டூல்ஸ் சில ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் தான் இருக்கும். ஹெச்ஆர் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டூல், யூசர் ஃப்ரெண்ட்லி டூல்ஸா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ் பண்ணி கத்துக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்வின் பாக்ஸ் இருக்கு, இப்போ அது வந்து ரொம்ப ஹைல இருக்கு ஹெச்ஆர் ஃபீல்ட்ல. அந்த மாதிரி சப்போர்ட், சர்வீசஸ் சப்போர்ட் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹெச்ஆர்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு. எப்படி மேம் உங்க பேசிக்கலா ரெஸ்யூம் ஹெச்ஆர்க்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா வெறும் கம்யூனிகேஷன் இருந்தா போதும். லைக் நீங்க எந்த டீமுக்குள்ள போனாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஹெச்ஆர்க்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா வெறும் கம்யூனிகேஷன் போதும். ஓகே எப்படி மேம். மேம் உங்க ரெஸ்யூம் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்க? ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு அஸ் அ ஃப்ரெஷர் அப்போ நம்ம ரெஸ்யூம்ல எதுவுமே இருக்காது. சும்மா சிம்பிளான ரெஸ்யூம் தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் வந்து நம்ம ரெஸ்யூமோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே ஃப்ரெஷருக்கு வந்து நார்மலான ஒரு டெம்ப்ளேட்ல அவங்க சொல்ற மாதிரி ஒரு ரெஸ்யூம் சிம்பிளா ஒரு பேஜ்ல அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு போக போக வந்து நீங்க வந்து என்ன ஸ்கில் செட்ன்றத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீ என்ன ஒர்க் பண்ணிருக்க அப்படின்றது வந்து கிளியரா உங்களுக்கு தெரியும். நீ இந்த ப்ராடக்ட், இந்த டூல்ல நீ இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்கன்றத மட்டும் மென்ஷன் பண்ணும். நம்ம வந்து சும்மா இன்ஜினியரிங்ல இவ்வளவு ஸ்கோர் எடுத்தோம், 10th இவ்வளவு ஸ்கோர் எடுத்தோம், 12th இவ்வளவு ஸ்கோர் எடுத்தோம் யூஸ்வலா ஃப்ரெஷர் ரெஸ்யூம்ல போடுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூம்ல அது எதுவுமே இல்லாம நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். எதுவுமே நீங்க அவங்க கிட்ட போய் இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தேன், அவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தேன், இவ்வளவு மார்க் எடுத்தேன்னு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க அதை மட்டும் ரெஸ்யூம்ல மெயின்டைன் பண்ணி சிம்பிள், எப்பவுமே சிம்பிளா இருக்கணும் ரெஸ்யூம். ஒரு பேஜ் மேக்ஸிமம் 2 பேஜ்
2 பேஜ்னாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் அது 2 பேஜுக்கு போகுமோ தவிர ஸ்டார்டிங்லேயே போகாது. சிம்பிளா ஒரு பேஜ்ல இருக்கும்போது தான் அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் சிஸ்டம்லயே அந்த ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே மேம், லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க இவ்வளவு இயர்ஸா நீங்க ஒர்க் பண்றீங்க. நீங்க இவ்வளவு இயர்ஸ் ஒர்க் பண்ணதுல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன மேம்? என்னோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயமா இல்ல நான் இல்ல என்னோட மேம், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க ஆமா. வந்துட்டு நிறைய பேர்த்த பாத்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. ம். அதுல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க மேம். கத்துக்கிட்ட விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்போ கெரியர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் நினைச்சேன் ஓகே ஹெச்ஆர் குள்ள போய் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் வந்து எவ்வளவு டேலண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து லைக் ரொம்ப எக்ஸ்ப்ளோஷரா இருக்காங்க அப்படின்றதே தெரிய வந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்மளுக்கு இவ்வளவு தெரியுது, நம்ம இது போதும் அப்படின்னு நினைப்போம். பட் அங்க போய் பார்க்கும்போதுதான் ஒருத்தருக்கும் எவ்வளவு டேலண்ட் இருக்கு, நம்மளுக்கு அதுல எவ்வளவு பெர்சென்ட் கம்மியா இருக்குன்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும். அது காலேஜ் முடிக்கிற வரைக்குமே எனக்கு தெரியல, மாஸ்டர்ஸ் பண்ணும்போதும் எனக்கு தெரியல. அது கம்பெனிக்குள்ள போய் பார்த்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பீப்புள் இருக்காங்க அங்க. இப்ப கர்நாடகா ஸ்டேட்ல இருந்தேன், இப்ப நான் தமிழ்நாட்டு பொண்ணு அப்படின்னா மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தவங்க இருக்காங்க, பீகார்ல இருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க எல்லாம் எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களோட எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோஷர் கிடைச்சது, இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நான் என்னென்ன அதுல மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து நிறையவே கத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சு லைக் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட ஸ்டைல வந்து மாத்திக்கிட்டேன்னு சொல்லணும். ஸோ அதுதான் முக்கியமா கத்துக்கிட்ட விஷயம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யா தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஷேர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you. Yeah, bye.